இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா போட்லேருந்து லான்ச் ஆகிருக்க ரக்பி ப்ளூடூத் ஸ்பீக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா போட் ரக்பி வர்ற பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தோம்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸும் பார்த்தோம்னா 3000 கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாக்ஸ்குள்ளே பார்த்தோம்னா ஒரு 3.5mm to 3.5mm ஒரு ஜாக் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் இருக்குது. இதெல்லாம் அங்கிட்டு வச்சுட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த போட் ரக்பி ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூ கலர் வேரியண்ட் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ இதில் நமக்கு 2 வேரியண்ட் அவைலபிள் இருக்குது. ஒன்று ப்ளூ, இன்னொன்று பிளாக். ஸோ இப்போ இந்த ப்ளூவில் பார்த்தோம்னா 2.1 சப்போர்ட், அதாவது ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா 2 ஸ்பீக்கர், பேக்கில் பார்த்தோம்னா ஒரு சப்வூஃபர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரைட் சைடு பார்த்தோம்னா நமக்கு 3.5mm ஜாக், அதுக்கப்புறம் ஒரு சார்ஜிங் போர்ட், அதுக்கப்புறம் மைக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாட்டத்தில் பார்த்தோம்னா போட் பிராண்ட் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ வேறு ஏதாவது இருக்கான்னு பாக்ஸில் பார்த்தோம்னா பாக்ஸில் வேறு எதுவுமே அவங்க ப்ரொவைட் பண்ணலை. பாக்ஸில் இவ்வளோ தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு வாரண்ட்டி கார்டு, அதுவும் நம்மளோட பில்லுலேயே வந்துடும். ஸோ இப்போ பாக்ஸை நம்ம அங்கிட்டு வச்சுட்டு ஸோ இந்த ஸ்பீக்கர் எந்த அளவுக்கு ஒர்த்துன்றதாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம இந்த கேபிள். ஸோ இந்த 3.5mm ஆக்ஸ் கேபிள் பார்த்தோம்னா 1/2 மீட்டருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா ஒரு காப்பர் கோட்டட். ஸோ இது நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த கேபிள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தோம்னா நார்மல் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேபிள் அந்தளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தெரில. பட் இருந்தாலும் எவ்வளோ லாங் லைஃப் வருதுன்றதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த கேபிளோட சைஸும் பார்த்தோம்னா அதே மாதிரி ஒரு 1/2 மீட்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக நம்ம இந்த டிவைஸுக்கு இதெல்லாம் தேவைன்றதுனால கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் அவ்வளோதான் இருக்குது. ஸோ இது பார்த்தோம்னா IPX5 வாட்டர் ஸ்பில் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பவர் பட்டனை நீங்கள் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக இந்த டிவைஸை ஆன் பண்ணிடலாம். ஸோ டிவைஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா ப்ளூ கலர் லைட் பிளிங்க் ஆகும். ஸோ இது ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்காக மென்ஷன் பண்ணுறது. ஸோ வேல்யூம் ப்ளஸ்ஸை ஃபுல்லாக அழுத்துறப்ப மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் வரும். ஸோ நடுவில் இருக்க பட்டன் பார்த்தோம்னா நம்ம ப்ளூடூத்தை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை சாங்ஸை பாஸ் அண்ட் ப்ளே பண்ணுறதுக்கோ இல்லை ஃபோன் கால் எதுவும் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 பட்டன் மட்டும் தான் மேலே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பவர் பட்டன், வேல்யூம் டவுன், அதுக்கப்புறம் பாஸ் அண்ட் ப்ளே, ஸோ வேல்யூம் அப். ஸோ இப்போ நம்மளோட ஃபோனில் ப்ளூடூத்தை ஆன் பண்ணிவிட்டு ப்ளூடூத்தில் பார்த்தோம்னா போட் ரக்பின்னு இருக்கும். ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணுறப்ப கனெக்ட் ஆகிடும். ஸோ பேர் ஆகிறப்ப பார்த்தோம்னா ப்ளூடூத்தில், அதாவது ப்ளூடூத் ஸ்பீக்கரில் எவ்வளோ பர்சன்டேஜ் பேட்டரி இருக்குன்றதையுமே நம்மளோட ஃபோனோட ப்ளூடூத் டிஸ்பிளேலேயே பார்த்துக்கலாம். ஸோ புதுசாக வாங்குறப்ப பார்த்தோம்னா 80% சார்ஜ் இருக்குது. 80% சார்ஜை யூஸ் பண்ணி நம்மளால் 3 to 4 hours அதாவது ஃபுல் சவுண்டில் கேட்க முடியும். ஸோ போட் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா 70% ஆஃப் த சவுண்டை வச்சுக்கிட்டு நம்மளால் 7 hours பேட்ரி ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா நம்மளால் லிசன் பண்ண முடியுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா 1600 mAhக்கான பேட்ரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா யூடியூப்லேருந்து ஒரு சாங் சவுண்ட் ப்ளே பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஃபுல் வேல்யூ வச்சாச்சு ஃபோனில். இப்போ இதில் சவுண்டு கேட்குறதுக்கு பார்த்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதாவது சவுண்டு அதிகமாக இல்லை, ஆனால் சவுண்டு தெளிவாக இருக்குது, அதாவது கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்குது. பேக்கில் இருக்கிற சப்வூஃபர் அது பார்த்தோம்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. பேஸ் எதுவும் வர்றப்ப அதோட வைப்ரேஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது நம்ம கையில் வச்சுருந்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்பீக்கரில் பார்த்தோம்னா ஹேண்ட் கிரிப் அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக சாங்ஸை பாஸ் அண்ட் ப்ளே பண்ண முடியும். இன்கேஸ் ஏதாவது இன்கமிங் கால் வந்துச்சுன்னா நம்ம அந்த பட்டனை அட்டன் பண்ணி இன்கமிங் காலை பேச முடியும். ஸோ சவுண்ட் வந்து எந்த அளவுக்குமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதாவது இதோட ப்ரைஸுக்கு பார்த்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதர் பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப இதோட சர்வீஸ் அதுக்கப்புறம் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதேமாதிரி கையில் பிடிச்சிருக்கப்ப நமக்கு ஒரு கிரிப் பார்த்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதாவது அந்த ரப்பர் கிரிப் நம்ம கையை விட்டு கீழே விழுவாத மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம ஆக்ஸை கனெக்ட் பண்ணதுமே அந்த இடத்துல ப்ளூ கலரில் பிளிங்க் ஆகிட்டு இருந்த லைட் பார்த்தோம்னா ரெட் கலருக்கு மாறிடுச்சு. ஸோ ரெட் கலர் மீன்ஸ்
ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த ஆக்ஸ் கேபிளை நம்மளோட ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ப்ளே பண்ணுவோம். ஸோ ப்ளே பண்ணுறப்ப பார்த்தோம்னா அதே குவாலிட்டி தான். ஸோ சவுண்டில் எந்த வித சேஞ்சஸுமே இல்லை. பட் இன்கேஸ் அந்த ஜாக் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா சாங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிறதுக்கோ இல்லை சவுண்டில் பார்த்தோம்னா கொஞ்சம் நாய்ஸ் வர்றதுக்கோ நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நம்மளோட ஃபோனை பொறுத்து, ஃபோனோட ஜாக் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்பீக்கரோட அவுட்புட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ப்ளூடூத் வைசஸ் ஆக்ஸில் பார்த்தோம்னா சவுண்ட் குவாலிட்டி ஓவரால் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா நியர்லி 1200 ருபீஸ்க்கு நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணோம். அதாவது அமேசானோட ப்ரைம் டே சேலில். ஸோ இதை பற்றி வேறு எதாவது தெரியணுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.